மகாபெரியவா சரணம். ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு வரலாறு இருக்குங்க. இந்த கோயில் எப்படி தோன்றியது, இதற்கு என்ன காரணமாக இருந்திருக்கும், இங்கே இருக்கக்கூடிய மூலவர் எந்த இடத்தில் இருந்தார், அது எப்படி வெளியே வந்தார் அப்படின்னு ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு அற்புதமான வரலாறு இருக்கும். அதை கேட்கும்போது நமக்கு அப்படியே மெய் சிலிர்த்துருங்க. அப்படித்தான் நங்கநல்லூரில் பழவந்தாங்கல், அந்த பழவந்தாங்கல்ல நேரு காலனி, அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ வித்யா ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயில். இது கேட்குறதுக்கு நம்ம இது எங்கே கேட்ட மாதிரியே தெரியலையே. நங்கநல்லூர் கேட்டிருக்கோம், பழவந்தாங்கல் கேட்டிருக்கோம், இந்த மாதிரி நம்ம கேட்டிருக்கோமா அப்படின்னு நம்மளுக்கு தோணும் இல்லையா? ஆனால் அப்படி ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் இருக்கக்கூடிய அம்பிகை எப்படி வெளியில் வந்தால் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இது மகாபெரியவா வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, மகாபெரியவா சென்னை பரங்குமலையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ நந்தீஸ்வரர் தரிசிப்பதற்காக தன்னோட பக்தர்களோட பாத யாத்திரை போய்கிட்டு இருக்காரு. இந்த பாத யாத்திரை மட்டும் எப்போவுமேங்க அவர் எங்கெல்லாம் பாத யாத்திரை போகிறாரோ அங்கெல்லாம் வறட்சி இருந்தால் வறட்சியே மறைந்து விடும். மழை பெய்யலை அப்படின்னா மழை கொட்டி தீர்த்து விடும். எங்கெல்லாம் வெள்ளம் இருந்ததோ அந்த வெள்ளத்திற்கு வடிகால் தோன்றும். எங்கெல்லாம் தெய்வங்கள் புதைந்து இருக்கின்றதோ அவையெல்லாம் வெளியே வரும். இப்பூரா இந்த பாத யாத்திரையில் தாங்க நடக்கும். அப்போ அவர் பாத யாத்திரை போகிறாரு அப்படின்னா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்க போகுதுன்னு அர்த்தம். அதனால சில வழிகளை அவர் தேர்ந்தெடுத்திருப்பார். அப்படித்தான் அவர் பாத யாத்திரை திருசூலம் போறார். அந்த வர வழியில திருசூலம் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய திருசூலநாதரையும் திரிபுர சந்திரையும் தரிசிக்கிறாரு. வர்ற வழியில பழவந்தாங்கல்ங்க. சரியா? இப்போ நம்ம சொல்லக்கூடிய அந்த பழவந்தாங்கல், அந்த பழவந்தாங்கல ஒரு இடத்துல கொஞ்சம் தங்கிக்கலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய அரச மரத்தடியில் அமர்றாரு. அப்போ அவருக்குன்னு பார்த்து தாகம் வருதுங்க. இந்த தாகத்தையும் ஏற்படுத்தியவள் யாருன்னா அந்த அம்பிகை. ஏன்னா ஏதோ ஒரு நாடகம் நடத்த போறான்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ அவருக்கு தண்ணீர் குடிக்கணும் அப்படின்னு அவருக்கு தோணுது. அப்போ உடனே தன்னோட சிஷ்யர் ஒருத்தரை கூப்பிடுறாரு. இந்த மகாபெரியவா கூப்பிட்டதை இந்த சிஷ்யர் காதில் விழலைங்க. விழாதபடி அம்பிகை செய்து விட்டார். சிறிது நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, சின்ன குழந்தை, அந்த குழந்தை கையில் தண்ணீர் சொம்போடு மகாபெரியவா முன்னாடி நின்று, இந்தங்க தண்ணி கேட்டிங்களே அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. கொடுத்து அதை வாங்கி குடிச்சுட்டு அந்த சொம்பை திரும்ப கொடுக்கலான்னு பார்த்தா அந்த குட்டி பொண்ணை காணுங்க. அந்த சிறுமியை அங்கே இல்லை. எங்கே தேடினாலும் அவளுக்கு காணவே காணும். அவர் சிஷ்யரை கூப்பிட்றாரு. நீ தான் அந்த சிறுமிகிட்ட தண்ணி கொடுத்து குட்டியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லையே, அந்த பொண்ணு யாருன்னே எனக்கு தெரியாதே அப்படின்னு சொன்னோன்னே அடுத்தது என்ன பண்ணுவார் மகாபெரியவா? நிச்சயில உட்காருவார். நிச்சயில உட்காந்தா என்ன நடந்துச்சுன்னு அவருக்கு அந்த ஞான கண்ணில் தெரியும் இல்லையா? அப்படியே கொஞ்ச நேரம் கண்மூடி அமர்ந்திருக்காரு. அப்போ வந்தது யார் அப்படின்னா, சாட்சாத் அந்த அகிலத்தெல்லாம் காக்கக்கூடிய அம்பிகை ஸ்ரீ ராஜராஜேஸ்வரின்னு அவள் தெரிஞ்சு போச்சு. அப்போ அன்னைக்கு கிராமமான பழவந்தாங்கல் இருக்கக்கூடிய அந்த கிராம பெரியவர்கள் எல்லாம் கூப்பிடுறாரு. ஊர் மக்கள் எல்லாம் கூப்பிட்டு, இந்த இடத்துல அம்பிகை எங்கோ புதைஞ்சிருக்கா, உடனே தோண்டி கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு இவர் நந்தீஸ்வரர் தரிசிக்க போயிட்டார். இப்போ மகாபெரியவா சொன்னபடி கிராம பெரியவர்கள் எல்லாம் அந்த இடத்த தோண்ட முதல்ல என்ன கிடைச்சதா? அம்பிகையின் குழந்தை வடிவிலான விக்கிரகம், அதுக்கப்புறம் ஸ்ரீ சண்டிகேஸ்வரி விக்கிரகம் கிடைச்சதான். இந்த தகவல் மகாபெரியவருக்கு சொல்லிடுறாங்க. அப்போ அவரும் திரும்ப சந்தோஷப்பட்டுட்டு அந்த இடத்துல திரும்ப விக்கிரக பிரதிஷ்டை செஞ்சு அந்த அம்பிகைக்கு ஸ்ரீ வித்யா ராஜராஜேஸ்வரின்னு சொல்கிறாராம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி சின்ன குழந்தை வடிவத்தில், சிறுமி வடிவத்தில் அருள் பாலிக்கிறது ரொம்ப சிறப்புங்க. இந்த காட்சி வேறு எங்கேயும் பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க மகாபெரியவா.